இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கிறதால ஊரில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஜலதோஷம் சளி காய்ச்சலாக தான் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு வீட்டிலையே இந்த கஷாயம் வச்சு நம்ம குடித்தாலே போதும், உடனடியாக இதுக்கு சுகம் கிடைக்கும். ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் நீங்கள் அலைய தேவையில்லை. ரொம்பவே ஈஸியாக ரொம்ப ஒரு சிம்பிளாக இந்த கஷாயம் வச்சு குடித்தாலே போதும், உடனே க்யூர் ஆயிரும். இதுக்கு என்னென்னலாம் தேவை, அது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல 4 டம்ளர் கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு 8 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த அளவு எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 15 மிளகு, ஏலக்காய் 3, கிராம்பு 2. காரம் வந்து நீங்கள் கம்மியாக வைக்கணும்னா இதை விட கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கலாம். வெத்தலை பார்த்திங்கன்னா ஒரு 4 வெத்தலை எடுத்திருக்கேன். வெத்தலையுமே சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஓமவல்லி இலை, இதை கற்பூரவல்லி இலைன்னு கூட சொல்லுவாங்க. இதுவுமே சளி ஜலதோஷத்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. இது தூதுவளை இலை, இதுவுமே இந்த அளவு எடுத்துக்கோங்க. 8 டம்ளர் தண்ணிக்கு இந்த அளவில் நீங்கள் எல்லாமே எடுத்தால் போதும். இந்த எல்லா பொருளுமே மூக்கடைப்பு, சைனஸு, சளி, இருமல், ஜலதோஷம் எல்லாத்துக்குமே உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது தான் இந்த எல்லா பொருளுமே. முதல்ல இது எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சி எடுக்கலாம். இந்த தூதுவளை இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் அதில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கூட ரொம்ப அதிகரிக்கிற சக்தி அந்த தூதுவளை இலைக்கு இருக்குது. அப்புறமா வெத்தலை, ஓமவல்லி இலை எல்லாத்துலேயுமே வந்து சளி, ஜலதோஷம், மூக்கடைப்புக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. இஞ்சி நீங்கள் கேட்கவே வேண்டாம், இஞ்சியில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. தொண்டை கரகரப்புக்கெலாம் இந்த மிளகு, அப்புறம் கிராம்பு எல்லாமே, கிராம்புலையும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்குது. இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அந்த 8 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் இல்லையா, அதை பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பொருளை எல்லாத்தையுமே அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சளில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, அதுக்கப்புறமா இருமல், தொண்டைக்கட்டு எல்லாத்துக்குமே மஞ்சள் வந்து ரொம்ப நல்லது. அதனால் மஞ்சள் சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து நல்லாவே வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதித்த உடனேயே ஸ்டவ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. அது சிம்மில் வச்சே தான் நம்ம அந்த கஷாயம் வந்து ரெடி பண்ணணும். 8 டம்ளர் தண்ணி வச்சது 4 டம்ளர் தண்ணியாக குறையிற வரைக்குமே ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வச்சே தான் அந்த கஷாயம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு 1 ஹவர் எடுக்கும். நம்ம சிம்மில் வச்சு இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு 1 ஹவர் எடுக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா பனக்கற்கண்டு. இந்த பனக்கற்கண்டு பார்த்திங்கன்னா தொண்டைக்கட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கஷாயம் இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இந்த பனக்கற்கண்டு அதில் சேர்த்து வடிகட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், கஷாயம் ரெடி. இது பார்த்திங்கன்னா சளி, ஜலதோஷம், இருமல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு கை மருந்து. இதை குடித்தாலே போதும், எல்லாமே போயே போச்சு.